கொடுக்கிறேன். இப்பொழுதே பார். லட்சுமி சந்தித்தேன். நான் கேட்டபடி நாடு நகரம் பொன் பொருள் அனைத்தும் கொடுத்து விட்டார். இனிமேல் என் நாட்டுக்கு சென்று சிம்மாசனம் அமர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும். வருகிறேன். லட்சுமி கொடுத்த அனைத்தும் என்று ஒன்று கலவரையே. நாடு நகரம் அனைத்தும் பொன் பொருள் எதுவும் இல்லையே. என்ன செய்வது, ஏது செய்வது? ஒன்று இது விளக்கத்தை நாரதன் சந்திக்கிறேன். நாரதன் என்ன விஷயம்? கைது கேட்டா குட்டிச்சவரு உன்னை தவிர வேற யாரும் தேட மாட்டாங்க. சோகமா இருக்கிற வேற வழி என்ன? உன்னை நம்மால் அடி வளத்தில் விழுந்தால் மாற வேண்டும். என்னதான் ஆச்சு? நீ என்ன சொன்ன? லட்சுமியை கொண்டு வந்தால் உனக்கு நாடு நகரம் பொன் பொருள் மாட மாளிகை கூட கோபுரத்தோட கொடுத்தா மன்னாதி மன்னனா அந்த திவனா போ என்று என்ன சொன்ன? போய் வரட்டுமான்னு கேட்டால் வரல தோல்வி அப்படி சொல்லிட்டேன். போய்விட்டான். அட முட்டாள், எல்லாத்தையும் நீ செய்து விட்டு என் மீது பழி போடுகிறாயா? ஆமா, செல்வத்துக்கு அதிபதியான செல்வி அவளாவது நான் போகிறேன் என்று சொல்லி இருக்கிறான். சரி டேய், அவளா போயிருந்தாள்னா செல்வம் நிலையாக இருந்திருக்கும். அப்படியா? நீ போன்னு சொல்லிட்ட, அவ போயிட்டான். அதனாலதான் அடர்ந்த காரணமா காட்சி அடிக்குதா? மாட மாளிகை கூட கோபுரத்தோடு செல்வம் செழிப்போடு வாழ்ந்துகிட்டு இருப்பேன். நான் உன்னை பார்க்கலாம் கண்குளிர்னு வந்தா எப்போது போன்னு சொன்னா அவரு கூடயே சென்று விட்டது. நான் என்ன செய்ய? நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க. மறுபடியும் அந்த செல்வத்துக்கு அதிபதியான செல்வியை அழைத்து கொண்டு வா. அழைத்து வந்தா எனக்கு மாட மாளிகை கூட கோபுரம் அத்தனையும் வேண்டும் என்று கேள். படைத்து கொடுப்பாள். படைத்து விட்டு அவளை செல்ல விட்டு விடாதே. அவள் நிலையாக இவ்விடத்தில் இருந்தால்தான் அனைத்தும் உள்ளத்தில் இருக்கும். அவள் சென்று விட்டால் அனைத்துமே போய்விடும். அப்படி இருக்கும் பொழுது அப்படி இங்கு இருக்க மறுத்தால் பாட்டி வதைத்து பாதாள சிறையில் அனைத்து நிலையாக இதே இடத்தில் அருகாமல் வைத்துக் கொண்டால் எப்பொழுதும் எந்த நிலையிலோடு செல்வ செழிப்போடு வாழலாம். புரியுதா? அவளா போறன்னு சொல்ல அனுப்பிச்சாரு.
வரைக்கும் தெரியவில்லை. மோசக்காரி நயவஞ்சகி. ஏய், நானா? ஆமா. நானா மோசக்காரி? நான் என்ன மோசக்காரி உனக்கு? கொடுத்து அனைத்து செல்வங்கள் எல்லாம் மீண்டும் நீ சென்ற உடனே உன்பிலே வந்துவிட்டது. அட பாவி, இன்னுமா தெரியவில்லை? நானும் மகாலட்சுமி. நான் இருக்கக்கூடிய இடத்திலே சகல விதமான செல்வங்களும் இருக்கும். நீதான் என்ன போன்னு சொன்ன. நான் போன உடனே எல்லா பொருளையும் என் கூட வந்து. அப்படியா? நீ கொடுத்த அனைத்தும் பொன்பொருள் அனைத்தும் உன் பின்னால் வந்துவிட்டല്ലോ. நான் இருந்ததை நீ கொடுக்க வேண்டும். நீ இழந்த செல்வத்தை திரும்பவும் நான் உனக்கு தர வேண்டும். என்னால் முடியாது. முடியாதா? முடியாது. சங்க அறுத்து விட்டாக்கிறதை. அட பாவி, அந்த ஓம்பு வாங்குறிய ஒரே ஒரு குத்து குத்துன என் நிலைமை என்ன? நீ கேட்டபடியே மீண்டும் உனக்காக நாடு நகரம் பொன் பொருள் அரண்மனை அத்தனையுமே கொடுக்கிறேன். லட்சுமி, நான் இழந்தது அனைத்தும் மீண்டும் எனக்கு கொடுத்து விட்டாய். கொடுத்து விட்டேன். சரி, நான் வருகிறேன். எங்கே போகிறாய்? என்ன நீ கேட்ட அனைத்துமே கொடுத்து விட்டேன். இப்போது நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறேன். நீ சென்று விட்டால் நீ கொடுத்த அனைத்தும் உன்னோடு வந்து விட்டால் நான் என்ன செய்வது? அதற்காக நீ என்னிடம் என்னுடைய அரண்மனையில பத்திரமாக சிறையில் வைக்க வேண்டும். நான் உன்னிடம் உன்னுடைய அரண்மனையிலே பாதாள சிறையில் நான் இருக்க வேண்டுமா? ஆமா. அது மட்டும் முடியவே முடியாது. இருக்க முடியாது. முடியாது.
சென்று பல நன்மைகளை செய்துவிட்டு பிறகு நான் வருகிறேன். அப்படியா? எந்தவித குறையில்லாமல் நீதான் பாதுகாப்பு. ஏங்க நீங்க இல்லாத குறையை இன்னொரு மக்களுக்கு நான் தீர்த்து வைக்கிறேங்க. எந்த குறை இல்லாத நல்ல முறையில் அவங்களை நான் பாத்துக்கிறேங்க. பார்த்துக் கொள்வதே ஆமா. உன்னுடைய கடமை. அப்படியா ஆட்டும்? இப்போதே சென்று சீக்கிரம் சென்று வெற்றியோடு சீக்கிரம் வந்து சேருங்க. செல்கிறேன். நாட்டு மக்களே பார்த்திருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க, அவங்களை பார்த்து